இந்தியா கூட்டணி கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து மத்திய அரசு நேரடி நியமன அறிவிப்பை ரத்து செய்திருப்பது. நேரடி நியமன ரத்து என்பது மத்திய அரசின் அறிவிப்பு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். மத்திய அரசு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு பல்வேறு வகையில் முயற்சிப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்திருந்தார். அதில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இனத்தவருக்கான பின்னடைவு என்றும் இதுபோன்று மத்திய அரசு நேரடி நியமன முறை என்பது முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான நேரடி தாக்குதல் என்றும் சமூக நீதி என்பது படுகொலை செய்வதற்கு சமம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக, குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளின் அழுத்தங்கள் காரணமாகவும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் கொடுத்த அழுத்தங்கள் காரணமாகவும் அந்த அறிவிப்பை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்புக்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் மத்திய அரசு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு பல்வேறு வகையில் முயற்சிப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் நேரடி நியமன ரத்து என மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு என்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த விவகாரம் தொடர்பாக அவ்வப்போது எதிர்ப்பை பதிவு செய்து கண்டனங்களை தெரிவித்து வந்தார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மிகப்பெரிய தலைவர்கள் மற்றும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் கூட இந்த மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நேரடி பணி நியமன முறை என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்றும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவிப்பு என்பது திரும்ப பெறப்பட்டிருப்பது என்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.